ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் நடந்த முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கையில் அதிகாரிகளின் முன்னிலையில் மொத்தம் 10 நக்சல்கள் சரணடைந்தனர். இதுகுறித்து போலீசார் வெளியிட்ட தகவலின்படி சரணடைந்தவர்கள் மீது 33 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் மாவோயிஸ்ட் படைப்பிரிவு தளபதியான மிடியம் பீமா மீது மட்டுமே 8 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. சரணடைந்தவர்கள் AK-47 துப்பாக்கி உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடுமையான வன்முறைகளில் ஈடுபட்ட இந்த குழுவினர் தொடர்ச்சியாக நடைபெறும் காவல் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகள் காரணமாகவும் அரசு வழங்கும் மறுவாழ்வு திட்டங்களின் நன்மைகளை கருதியும் ஆயுதங்களை கைவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுக்மா காவல் கண்காணிப்பாளர் கிரண் சாவன் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு மட்டும் சுக்மா மாவட்டத்தில் 263 நக்சல்கள் வன்முறையை கைவிட்டு சரணடைந்துள்ளனர். மாவட்டத்தில் அமைதியை நிலைநாட்ட இது பெரிய அளவில் உதவும் என்றார். சரணடைந்தவர்களுக்கு மாநில அரசின் மறுவாழ்வு திட்டங்களின் கீழ் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், இந்த நடவடிக்கையால் அந்த பகுதியில் நக்சல் செயல்பாடுகள் மேலும் தளரக்கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.